என்ன பாட்டுனே யாருக்குமே புரியல. பாடுன எனக்கே புரியல, எப்படி உங்களுக்கு புரியும்? உண்மையிலே மலம்பட்டி பகவதி அம்மை அருமையான தெய்வம், அன்பான மக்கள், வாழ்த்துக்கள் போகிறோம். இந்த ஊருக்கு காலகாலத்தில் ஒரு ரோட்டை போடுங்க. ஒரு லாரி வரும்போது ஒரு டாட்டாஜி ஓச்சுன்னா 2 பேரும் பாஞ்சு உருள் வாங்க போக முடியாது. ரைட் தம்பி, கோயம்புத்தூர்லேருந்து வந்த தம்பி மூடிக்கிட்டு இருக்கணும். கிறுக்கு முண்டை உள்ள வர்றாரு, அப்படியே மயிறு வந்து பவுடரை உடச்சு விட்டான்டா. ஐயோ எக்கோவை உண்மையிலே மயில் செட்டு இவ்வளவு தெளிவா இருக்குன்னு நான் யோசிச்சேன். ஆனா ஆப்ரேட் பண்றது ஏன் தம்பின்னு பார்த்துட்டேன். சூப்பரா தம்பி, ஒரு கைதட்டு கொடுக்குறேன் தம்பி. தமிழ்நாட்டுக்கு பெட்ரோல் எங்க இருந்து வருது? சரி இரு, அவ்வளவுதான். ஏதோ பெட்ரோல் வருது, போடுறோம். ஹலோ கூப்பிட்டா சாமி வருமா? பகவதி அம்மா வருமா? கருப்பி வருவானா? இது என் தம்பிடா. நீ எதுக்குடா கையை கட்டிட்டு வர்ற? ஹலோ அது ஒரு இந்த மலம்பட்டியில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க வந்த நாளையில உறவிட போட்டி இந்த மலம்பட்டி கிளவியோட கூட்டி குடியேறி உட்கார்ந்தார் இந்த மலம்பட்டி பூமியில. அன்னைக்கு கிழவனுக்கு கிளவிக்க இத்தனை மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த பகவதி அம்மே துணைய தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்ல. உண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி ஒவ்வொரு கலசமே தூக்கி வளர்த்த கருப்பு. உன்னைய மலையாள நாடு நாடு மலையாள நாடு உன்னைய கொண்டனைக்க முடியலப்பா. 1000 யானைக்கு சமமுடா எங்க பெரிய கரும்பு சாமி. கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்ப ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயனம் கர்ப்ப அண்ணன் வடக்கே வணங்கி அருமை சபை வணங்கி அருமை சபை வணங்கி கருப்பனோட கால அலசி விடுதா தித்தக்கர பொன்றாக்கி உங்களை வளர்த்தவங்க அண்ணன் கருப்பன காணாமுத்தா தங்கச்சி அண்ணன காணாமுன்னு தங்கச்சி மகனி ஓட்ட
மாலகு மணி ஓசையிடே அருவா மலங்கிருச்சா கருப்பே ஆடுன அருவா உனக்கு மலங்கிருச்சா நான் மலைப்பட்டியில என் கருப்பன காணாமுடா ஆளுயர் ரவி செருவா அசராத சாட்டையடா மதுரை நல்ல மாநகரா ஏன் மதுரை மாநகரா என் பாட்டி முடிய நீ இருப்பது கருப்பாயுரணி பாண்டி முனி வந்தானா இந்த மலம்பட்டி ஊரு தாங்க மாடா வாடே வாடே சுருட்டு வாடா அடிக்குதுடா சுருட்டு வாடா அடிக்குதுடா என் பாண்டி முனி மலம்பட்டிக்கு வந்துட்டான்டா சுருட்டு வாடா அடிக்குதுடா எழுது ஓடி வாடா சாராய போல என் பாண்டி முனி என் அண்ணே அண்ணே கள்ளீசரி போடாங்கி ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே உன்னை இருக்க பாண்டி சவுக்கையில் ஆடுனேன் ஆயிரம் பாட்டில் சாராய உனக்கு அடிநாக்கு பத்தாலும் ஆரியல் பட்டு சராயம்மா அடிநாக்கு பத்தாதடா அடிநாக்கு பத்தாதடா 3000 பாட்டில் சாராய பாட்டிக்கு முனிநாக்கு பத்தாதுப்பா எதுக்குடா பயப்படுற எதுக்கு பயப்படுற மனுஷன் உடனே பார்த்து பயப்படுறா சாமி எதுக்கு பயப்படுற வந்துட்டு இறங்கி வந்த மக்களை பாரு அஞ்சு ஜாடா பறச்சு வர மாட்டே வந்துட்ட செவக்கறி சுட்டானா செவக்கறி சுட்டானா எங்க பாண்டி உனக்கு ரெண்டா கடா திருவிழாவா செவக்கறி குடரமா ரெட்ட கடை காவியடா நமக்கு எட்ட கடை காவியடா கலிஜரி கம்மாயா கலிஜரி கம்மாயா என்னை நாடு ஊரா பேர் வாங்க வச்ச ஏன் கலிஜரி காளி முனியா கலிசரி கம்மாயா காளி முனி அம்மா வந்து அதுவும் காளி முனி கலிஜரி கம்மாயா கிளவே முடியாண்டிக்கு உனக்கு உடம்பரம் ஏன் பஞ்சு மெத்த முடியாது உடம்பரந்தா அம்மாவுக்கு பஞ்சு மெத்தே ஊரு தரந்திருச்சு ஒத்துமையும் ஆகிருச்சு புள்ள ஒத்துமையும் ஆகிருச்சு நாடு தரந்திருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு என் மாமா நம்ம சாமிகளை பார்க்க காளியம்ம பார்க்க வந்த எல்லம்மா போய் ஒரு தந்தனத்தானே
கை தட்டின எங்கள் அப்புக்கு மட்டும் நன்றி. சாமியை நம்புற ஆளுக கை தட்டுறான். ரைட் ரைட் ரைட். நீ ஓவராக தட்டேன்னா லைட்டாக கட்டிங்க போட்டேன். இல்லைன்னா நல்ல நான் கோயம்புத்தூர்லேருந்து வருவேன், எப்படா சும்மா வருவேன்? இவ்வளோ தூரம் போகும்போது மண்டை காயம்னா இங்கே ஒரு ஆப்பை போட்டேன். செந்தூரில் வந்து ஒரு ஆப்பை போட்டேன், எனக்கு ஆப்பை வைக்க பார்க்குறேன். பூராமே என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா தங்கச்சி, என்னுடைய தாய் தகப்பன அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இனிமேலும் நான் பிறக்க போகிறது கிடையாது. எனக்குன்னு ஒரு சொந்த பந்தம்னா என்னுடைய அண்ணன் தம்பி, இந்த உறவுகள் தான். வந்து விட்டேன் தம்பி. வடமாடிலே ஆட்டநாயகனாக இந்த பகுதிக்கு எல்லா கிராமத்துக்கும் பேர் சேர்த்த ஒரு காளை, கோசுகுறிச்சி அழகரசாமியோடைய காளை என் தம்பி. அவன் அது இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம மாடு பேர் சொல்லும்டா, வாழ்த்துக்கடா, போதும்டா, அது ஒன்றும் போதும்டா. பூராமே என்னுடைய தம்பி தான், பூரா பேரும் சாதிக்கிறேன். தம்பி செத்து போக அப்புறம் அது என்ன பொழக்கிற முண்டை, சாதிக்கணும்டா. கோசூர்ச்சி அழகரசாமியை சொன்னது மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தட்டையும் திறமை இருக்குது. சாதிக்கிறேன். எங்கே சாதிக்கிறேன்? பூரா கணேஷ் கோயிலுக்கு அழைக்கிறேன். என்கிட்டயே போட்டோ எடுத்துகிட்டு ஒருத்தன் கேட்குறேன், ஒரு கணேஷ் கோயில் இருந்தால் கொஞ்சம் கொடுவேன்னு. இன்னும் முடிவு பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் வியாபாரம் கணேஷ் கோயிலில் பூலிப்பு பிளாக்கில் சரக்கு விற்கிறேன். நான் சேலம் ஜெயிலுக்கு போயிடுவேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க. இருப்பா. என் தம்பிகளுக்கு எதுக்கு தீய பழக்கம் தேவை கிடையாது, டொங்காசு போட்டுக்க. அது அது ஈர்ப்பு சக்தி, நீர் சக்தி, வேப்புளுத்தி. டேய் சும்மாடா. பள்ளிக்கூடம் போகிற பயிலரெல்லாம் நாடகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் தமிழன் வாழக்கூடிய அத்தனை கலையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிறேன்னா அதுக்காக நான் சொல்கிறது மாதிரி டீச்சர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கேன், கப்ளிங்கன்னா என்னென்னு. டீச்சர் லீவை போட்டுட்டு கொடைக்கானலில் ரூம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு புருஷனை. டீச்சர் தான் கேப்பியா? எங்கள் அன்னைங்கள்லாம் இங்கே நிற்கிறாப்பா. எங்கள் அன்னைங்களுக்கு தான் தெரியும் வாத்தியாரை அடிக்கிறது எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம்னு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறிய? பெத்த தாய் தகப்பன்னு ஒன்று சொல்கிறேன். எந்த குழந்தையா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், 5 வயசு ஆனவொன்னே பள்ளிக்கூடத்தில் போய் சேரு. 1.5 வயசில் போய் சேர்க்குற, அதுக்கு என்ன தெரியும்? அப்பான்ட்டே திக்கி சொல்லுது அவ்வா. அது ஆத்தா 4 இட்லியை பிணைஞ்சு தின்றா. அவன் வேணாம்வா ஊட்டி விட்டு அங்கே போயிடுற. மாதம் 25,000, அதுக்கு ஒரு அம்மா குண்டி கழுவி விட. 1.5 வயதிலே பிள்ளை படித்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி விஞ்ஞானி ஆயிடுவானா? ஒரு குழந்தை அறிவு சார்ந்த பிள்ளையா வர்ற வயசு 5 வயசு. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், என் மக காஷ்மியாவே நான் அரசு பள்ளிக்கூடத்துலையும் சேர்க்க போகிறேன். அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாத்தான் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வரும். நான் நினச்சா வாத்தியாரே அன்பாளத்தில் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும் என்னால். எங்கள் வீட்டுக்கார மாதிரி அதை சொன்னான். 5 வயசு ஆகட்டும் பாப்பாவை அரசு பள்ளிக்கூடம் பக்கத்திலே இருக்குது, இதில் சேர்த்து விடுங்கன்ட்டான். பார்த்தீங்களா? இதே உண்மை. எல்லாரும் சேருங்க. அதே மாதிரி என் தம்பிகள்லாம் படிச்சுட்டு சொன்னோடனே சிரிப்பு வந்துருமே. இன்றைய காலத்தில் 2026 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது ஆம்பளை பையன் நல்லா படிச்சிருக்கானா, பொம்பளை பிள்ளைய படிச்சிருக்கானா? பொம்பளை பிள்ளை தான் நல்லா படிச்சிருக்கு. அது உண்மைனா அது மூத்திரத்தை குடி. இதெல்லாம் வெக்கமா இல்லையாடா என் தம்பின்னு சொல்கிறதுக்கு? நீ படிக்கலை தம்பி, குறும்பி தரிச்சு போவேன். இப்போ நீ வந்தது லேடிஸை பார்க்கத்தானே முண்டை, அதான் இப்படியே பார்க்குறிய என்னடா? ஏன் தம்பி பெட்டியில் ஏறி உட்காருறீங்களா? போடா. நான் என்னடா நீ வாத்தியார்? பெட்டி வாசிக்கக்கூடிய கலைமணி ஒரு வாத்தியாருக்கு படித்தவன். ஆனால் இவனை மாதிரி எல்லா தம்பி அன்னைங்கெல்லாம் யோசிக்கணும். பெற்ற தாய் தகப்பன் செய்யக்கூடிய தொழிலை அசிங்கம் என்று நினைப்பவன் முட்டாப்பையன். யோசிக்கணும்ப்பா. நம்ம தாய் தகப்பன் இந்த தொழிலை பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சிருக்காங்களோ, அந்த தொழிலை எவன் செய்ய விரும்புகிறானோ அவன் தாண்டா உண்மையான மகன். அதாண்டா என் தம்பி கலைமணி. வாத்தியார் வேலை கிடச்சிச்சு, அரசு வேலை அது வேணாம். இவங்க அப்பா கைகாட்டி சங்கர்னா எல்லாத்துக்கும் தெரியும். என்னை அந்த பகுதியிலே முத அறிமுகம் செய்தவர் அவர் தான் சங்கர் ஐயா. இவங்க அப்பா வாத்தியார் வேலை கிடச்சதுக்கு இவன் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா
எந்த தொழிலில் போய் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு காசை சம்பாரித்து என்னை படிக்க வச்சாரோ அதே தொழிலை நான் பேர் வாங்குவேன் என்று நினைத்தேன் பாரு. நீதான்டா தமிழன்.